ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்ஜி 32 இன்ச் 2026 லேட்டஸ்டா லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் டிவி இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஏஐ டிவி அண்ட் அவங்களோட வெப் ஓஎஸ் 26ல 5S ஓஎஸ் அப்கிரேடோட அண்ட் ஏஐ ரிமோட் மேஜிக்கல் ரிமோட் ஆப்ஷன்ஸோட இன்னைக்கு 2026 எடிஷன் LB65 மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிவி பிளிப்கார்ட், அமேசான் அண்ட் அவங்க ஓன் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் 18,000. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் இதோட பாக்ஸ். இதான் எல்ஜி ஸ்மார்ட் டிவி. பக்கத்துல ஏஎன் மென்ஷன் பண்ணிருக்காங்க, பாட்டம்ல ஹெச்டி. நம்ம சொன்ன மாதிரியே முதல்ல LB65 மாடல். அண்ட் இதுல பாத்துட்டீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசஸர் அல்ஃபா 5 ஜென் ஏஐ ப்ராசஸர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா. ஏஐ சவுண்ட் ப்ரோ இருக்கா, HDR10 ப்ரோ. இன்னைக்கு மார்க்கெட்ல 32 இன்ச்ல யாருமே HDR10 ப்ரோ கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்காங்க. அது போக அவங்களோட வெப் ஓஎஸ் இருக்கு, கூகுளோட குரோம் காஸ்ட் இருக்கு, ஆப்பிளோட ஏர்பிளே எல்லாம் இருக்கு. ஆப்பிளுக்கு ஹோம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டிவின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிவி பாக்ஸ் சைட்ல பாத்துட்டீங்கன்னா இதோட பார் கோட் அண்ட் எங்க மேனுஃபேக்சர் பண்ணது, இதோட MRPs எல்லாமே டாப் டு பாட்டம் இதுல ஃபில் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைட் பாத்துட்டீங்கன்னா இதுலயுமே இந்த டிவியோட ஹைலைட்டான விஷயங்கள் லைஃப் குட் 2026 நியூ மாடல் இது மாதிரி விஷயங்கள் இதுல பாக்ஸ்ல கோட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணோன்னு நம்மளுக்கு அந்த பவர் கேபிள் இது மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு அடுத்த நாளே நம்மளுக்கு டெலிவரி பண்ணோன்னே கொடுத்துட்டாங்க. பையிங் லிங்க் டிவியோட கீழே கொடுக்குறேன். இந்த டிவி அன்பாக்சிங் பண்ணோன்னு ஒரு ஷாக்கிங் இருக்குங்க. ஏன்னா பாக்ஸ்ல உங்களுக்கு டிவி ஸ்டாண்ட் வராது, வால் மவுண்டடுக்கும் ஸ்டாண்ட் கிடையாது. நீங்க கண்டிப்பான முறையில் அவங்களோட சர்வீஸ் சென்டர் ஆள் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், வால் மவுண்டடும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பட் ஆனா பாக்ஸ்க்குள்ள இந்த ஸ்க்ரூவு இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனா இது மாதிரி பர்சன்ஸ் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அவங்களோட ஆஃபீஸ்ல இருந்து இந்த ஸ்டாண்ட் செப்பரேட்டா அவங்க ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நம்மளா ஃபிட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு புக் பண்ணோன்னா அடுத்த நாளே சர்வீஸ் சென்டர்ல நம்ம ஆளுங்க கரெக்டா சூப்பரா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட நல்லாவே நம்மளுக்கு டெலிவரி பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதுல பொறுத்தளவு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூட் பண்ணும்போது நம்மளோட இமெயில் ஐடி எல்லாம் கேட்குங்க. கண்டிப்பான முறையில் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் இந்த வெப் ஓஎஸ் ரன் ஆகும். இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி கிடையாது, இது வெப் ஓஎஸ், எல்ஜியோட ஓன் வெப் ஓஎஸ்ன்னு சொல்லிக்கலாம். 26 இதோட வெர்சன் அண்ட் 5 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்டேட் கொடுக்க போறதாவும் இங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளேல இருந்து நம்ம பேசுவோம். இங்க டிஸ்பிளே ஒரு 32 இன்ச் HD 60 ஹெர்ட்ஸ்ல HDR10 ப்ரோல 1366x768 பிக்சல்ல கொண்டு வந்திருக்காங்க. பெசல்ஸ் லெஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆனா பெசல்ஸ் எல்லாம் கிடையாது. பார்க்கும்போது அப்படி இருக்கு. பட் ஆனா பெசல்ஸ் பாத்தீங்கன்னா மீதி டிவியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப காம்பாக்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப மினிமலா தான் இருக்கு. பெரிய அளவுக்கு இரிட்டேட்டிங்கும் இல்ல, பெரிய அளவுக்கு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அது போக இங்க பிக்சர் மோட் பாத்தீங்கன்னா 7 பிக்சர் மோட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க ஏஐ அப்ஸ்கேலிங் ரெசல்யூஷன் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே எல்லாம் செம்மையா இருக்கு. நிஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீதி எல்இடி டிவி 32 இன்ச் மோட்டோ இதெல்லாம் பார்த்தோம், இது அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை டிஸ்பிளேல. பட் ஆனா இங்க எல்ஜி நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. தாறுமாறா இருக்கு. டிஸ்பிளே செம்ம வைப்ரண்டா இருக்குங்க, சூப்பராகவே இருக்கு. நம்ம எந்த ஒரு கிரிக்கெட் இந்த இந்தியா இங்கிலாந்து எல்லாம் பிளே பண்ற கிரிக்கெட் எல்லாம் பார்த்தேன், சூப்பரா இருக்கு. ப்ளூவா தெரியுது, ரெட்டா தெரியுது. இதுதான் இந்த டிவியோட பெரிய ஹைலைட்டான விஷயமே. ஐயா, நான் ஒன்னும் ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாது, சொந்தமா காசு போட்டு வாங்கி உங்களுக்கு ஜெனுனால ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். நிஜமாவே சூப்பராகவே இருக்கு. இந்த சமன் மோட வச்சு மாத்தி செய்யறதெல்லாம் வேலையே இல்லை. இந்த ஏஐ அப்ஸ்கேலிங் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க போட்டு விட்டாலே போதும். அந்த பிக்சர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த டிவியை அப்ஸ்கேலிங் பண்ணி கலரோட அக்யூரசியும் சூப்பராக காட்டுது. டிஸ்பிளே எல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. தாராளமா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டோ ஒரு சூப்பரான ஒரு டிவினே சொல்லலாம். எல்ஜி தரப்புல இந்த டிஸ்பிளே மிரட்டி விட்டுருக்காங்க. அடுத்து இந்த டிவியோட ஓஎஸ்னா என்ன, ரேம் இருக்கா இல்லையா, ஸ்டோரேஜ்னா எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஓஎஸ் பாத்தீங்கன்னா வெப் ஓஎஸ் 26 ரன் ஆகுது. 5S ஓஎஸ் அப்டேட் இருக்கு. அண்ட் கூகுளோட ஜெமினி சப்போர்ட் இருக்கு, கூகுள் கேஸ் சப்போர்ட்டும் இருக்கு, அண்ட் ஆப்பிளோட ஏர்பிளே சப்போர்ட்டும் இருக்கு, ஆப்பிள் ஹோம் சப்போர்ட்டும் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுல டிஃபால்ட்டா வெப் ப்ரௌசிங் அவைலபிளா இருக்கு. எல்ஜி சீல்டு சப்போர்ட், எல்ஜியோட ஃப்ரீ சேனல் சப்போர்ட் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்ல, காசு எல்லாம் கட்ட தேவையில்ல. உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆனா ஹிந்தி சேனல்ஸ் அதிகமா இருக்குங்க. ஹிந்தி சேர்வங்களுக்கு பெஸ்ட். ஆனா அதுலயுமே நிறைய இந்த நம்ம கார்டு சம்பந்தமான நிறைய இது மாதிரி டெவலப்மெண்ட் சேனல்ஸ் தான் அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதுல ஸ்மார்ட் போன் ஆப் ரிமோட் ஆப் சப்போர்ட்டும் இங்க அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த டிவியோட வெயிட் 3.5 கிராம், அதாவது 3.5 கிலோ இருக்கு. அண்ட் இங்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இவங்களோட எல்ஜியோட ஓன் ப்ராசஸர் ஆல்ஃபா 5 ஏஐ ஜென் 9 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டீசென்டான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ராசஸர்னு சொல்லிக்கலாம். நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த வெப் ஓஎஸ் 26 நல்லா இருக்குங்க. அதாவது கசமுசாலாம் இல்ல. டிஃபால்ட்டா அவங்களோட ஆப் ஸ்டோர் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் சைட்ல கொடுத்துருக்காங்க, கியூட்டா இருக்கு. நம்ம கூகுள் பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு
டகார்னு இந்த WebOS குள்ள போகும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா ஈஸியா புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஸ்மார்ட் டிவி இந்த WebOS-ஓட இன்னொரு சிறப்பம்சம்னே சொல்லிக்கலாம். சூப்பராகவே இருக்கு. ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியுது. அது போக இந்த ஏர் ரிமோட்டை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்த டிவிக்கு நார்மலான ரிமோட் இல்லாம ஏஐ மேஜிக்கல் ரிமோட், அதாவது இந்த ஏஐ பட்டனோட சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது இந்த 32 இன்ச்சுக்கு ஆஃபர் பண்றது பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த ரிமோட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோன்னே இந்த ஹர்சர் மாதிரி வரும். அது அப்படியே இங்கிட்டு வரும். என்னடா ரொம்ப கடுப்பா இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிமோட் கையில ஹோல்ட் பண்ணும் போது யூசேஜ் வரும். அதாவது அந்த ஒரு கஷ்டங்கள் வரும். ஆனா யூஸ் பண்ண ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க அந்த ஹர்சர் ரிமோட். ஆனா அதுவும் வேண்டாம்னா நம்ம நேவிகேஷன் சப்போர்ட்டும் இங்க அவைலபிளா இருக்கு. ரிமோட் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது, ஒரு மீடியமான சைஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபேவரட் கான்டென்ட் கொடுத்துருக்கான். செட்டிங்ஸ் தனியா, ஹோம் தனியா, அண்ட் சென்டர்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரோலிங் சப்போர்ட் இருக்கு. நீங்க இந்த ஆரோ யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ரோலிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகும், நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி. இல்ல எனக்கு அதுவுமே வேண்டாம், நேவிகேஷன் தான் எனக்கு வேணும்னா அந்த 4 கார்னருக்குள்ள உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்கான். ஸோ அது மூலமா நம்மளால நேவிகேஷன் பண்ணி ஈஸியா உங்களுக்கு அசஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இந்த மேஜிக்கல் ரிமோட் வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் ஏஐ பட்டனும் டெடிகேட்டர் இங்கே அவைலபிளா இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த டிவியோட ஆடியோ ஐ சோ இம்ப்ரெஸ்ட். ஏன்னா இங்க ஏஐ சவுண்ட் ப்ரோ இருக்கு, அவங்களோட டிஃபால்ட்டான ஏஐ சவுண்ட் ப்ரோ கொடுத்துருக்காங்க. அண்டு இங்க 10 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எல்ஜி சவுண்ட் இருக்கு, கிளியர் வாய்ஸ் ப்ரோ அவைலபிளா இருக்கு, டால்பி ஆடியோ சிஸ்டமும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஏஐ சவுண்ட் ப்ரோ முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, அதுல விர்சன் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் 912 யூபி மிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு ஆடியோ கிளாரிட்டி. இங்க வால்யூமோட பாத்தீங்கன்னா 0 to 100 வரைக்கும் இருக்கு. பட் ஆனா நீங்க ஒரு 10ல வச்சாலே லவுனஸ் தட்டி தூக்குறாங்க, வேற மாதிரி இருக்கு. இந்த டிவில நீங்க எதுனாலும் இந்த ஏஐ வச்சு விட்டாலே போதும், அதையே சூப்பராகவே என்ஹான்ஸ் பண்றாங்க. இந்த நிஜமாவே இந்த ப்ராசஸர், இந்த ஏஐ ப்ராசஸர் இந்த எல்லா இடத்துலயுமே பயங்கரமா இருக்குன்னே சொல்லலாம். அது இந்த செக்மெண்ட்ல HDMI-ல EARC சப்போர்ட்டும் இருக்கு. ஆடியோ அவுட்புட் HDMI மூலமா எடுக்க முடியும். அதனால ரிச்சான சவுண்டும் நம்மளால உணர முடியும். ரிச்சான டீட்டெயிலிங்கான சவுண்டும் இந்த டிவி மூலமா நம்மளோட ஸ்பீக்கர்ல அவுட்புட் எடுக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு இந்த டிவிக்கு. ஸோ ஆடியோ பொறுத்தளவு எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது இந்த டிவியை பொறுத்தளவு. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5.4 அவைலபிளா இருக்கு, Wi-Fi 5 இருக்கு, அண்ட் போர்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDMI 2 இருக்கு. அதுல ஒரு HDMI-யும் இன்னொரு HDMI EARC சப்போர்ட், ஒரு லேட்டஸ்டான EARC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் அவைலபிளா இருக்கு. அண்ட் லேண்ட் சப்போர்ட், பக்கத்துல பவர் அடாப்டருக்கு போறதுக்கு ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு போர்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கு போர்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த LG 32 இன்ச் ஒரு லேட்டஸ்டான 2026 LB65 ஒரு ஸ்மார்ட் டிவி, அது WebOS சப்போர்ட்டோட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டிவி எதுக்கு எடுக்கிறோம், அது எந்த இன்ச் டிவினாலும் இருக்கணும், எதுக்கு எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்டு நல்லா இருக்கணும். அடுத்து அந்த வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், நம்ம பார்க்கறது கரெக்டா இருக்கணும், பார்க்குற கலர் ஒரிஜினலா இருக்கணும். அதுதான் எந்த ஒரு டிவியோட ரெஸ்பான்சிபிலிட்டினே சொல்லலாம். இந்த டிவி நிஜமாவே நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. என்னை நான் பொறுத்தளவு பெரிய அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இந்த டிவி மோஸ்ட் நான் எடுத்தேன். ஆனா எனக்கு இதே பயங்கர அட்வான்டேஜா, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அமைஞ்சதுக்குன்னே சொல்லலாம். இல்ல ஏஐ நிறைய டிவில ஏஐ இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த ஏஐ வந்து அதளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இந்த டிவி அது இந்த WebOS 26 ஏஐல வேற லெவல்ல இருக்கு. அதை தவிர்த்து அவங்களோட ப்ராசஸர் அந்த Alpha 5 AI Gen 9 சூப்பராகவே கொண்டு வந்திருக்கான், நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த செக்மெண்ட்ல ஏஐ மேஜிக்கல் ரிமோட் வித் ஹர்சரோட வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த டிவிக்கு. நிஜமாவே ஒரு 32 இன்ச் டிவி எடுக்க போறேன், இந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ணை மூடிட்டு இந்த டிவியை சூஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த LG 32 ஸ்மார்ட் டிவி இந்த 2026 இந்த மாடல் பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.